கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை இபிஎஸ் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கார். திமுகவிடம் பணம் வாங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இது குறித்து உங்களுடைய முதல் கட்ட பார்வை. இபிஎஸ் அவர்கள் முன்பு குறிப்பிட்ட அந்த பிரம்மாண்ட கட்சி வரிசையிலே இப்போது கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை என்று ஆகிவிட்டது. ஏனென்றால் ஓரிரு தினங்களுக்கு முன்புதான் ரத்ன கமலம் விரிக்கப்பட்டது. இப்போது அது அடிமை சாசனமாக மாறி இருக்கிறது. அப்படி என்றால் இனிமேல் கம்யூனிஸ்டுகள் வரப்போவதில்லை, அதிமுக கூட்டணிக்கு வரப்போவதில்லை. ஏற்கனவே அவர்கள் பிஜேபி இருப்பதில் வர மாட்டார்கள். இருந்தாலும் ஒருவேளை பிஜேபி கூட்டணியை கடைசி நேரத்திலே உதறிவிட்டு தாவேகா கம்யூனிஸ்டுகள் அடங்கிய ஒரு கூட்டணி அமைப்பாரோ என்கிற ஒரு பேச்சு பொது வெளியில் இருந்தது. அது இப்போது இல்லை என்றாகிவிட்டது. ஆக திமுக கூட்டணியில் இருந்து பிற கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக கூட்டணி என்பது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தான் இப்போதைக்கு. அதிமுக கூட்டணியிலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நிபந்தனைக்கு சம்மதித்தால் ஒருவேளை பிற கட்சிகள் வரலாம், வராமலும் போகலாம். எது எப்படி இருந்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இன்றைய தேதிக்கு நடக்காது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி ஏற்கனவே இருக்கிற கூட்டணி. எனவே புதிய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அங்கு இல்லை. தொகுதி பங்கீடு குறித்த ஏதாவது மனக்குறைகள் இருக்கலாம். முதலமைச்சர் முன்பின்னாக அதை சரி செய்யலாம். அது நமக்கு இப்போது தெரியாது. தேர்தல் நெருக்கத்தில் தான் அது தெரிய வரும். இப்போதைக்கு அதிமுக கூட்டணியில் இடதுசாரிகளுக்கு இடமில்லை.